கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி. ஹலோ நில்லு என்ன என்னமோ ரெசிபின்னு சொல்லிட்டு என்னமோ அடுப்பில் கொட்டாங்குச்சி வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்க. வீடு கிட்ட ஏதாவது பற்றிக்க போகுது, என்ன பிரச்சனை என்ன சொல்லு. இருங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படாதீங்க. இன்னைக்கு நான் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் முரட்டு சிங்கிள் பிளாக் தோசை. இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. இதுதான் என்னது வேலண்டைன்ஸ் டே கருப்பு தோசையா? அதுவும் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கா? ஒன்றுமே புரியலையே எனக்கு. இது பாட்டுக்கு நீ பாட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு வீடு, என்ன ஏதாவது ஆகிட்டு போகுது? ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க. இப்போ நம்ம நார்மலாக அந்த காலத்துலலாம் கறி சேர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க உடம்புக்கு. பட் அது காலப்போக்கில் அது எல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ அது புதுசாக ட்ரெண்டாக ஆகிட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் இப்போது சார்கோல் தோசை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. அது எல்லாரும் ரெடிமேடாக சார்கோல் பவுடர் வாங்கி பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே சார்கோல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எப்படி செய்யறதுன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தென்னை மரத்துலேருந்து வர பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி நான் இப்போ தேங்காவுடைய சிரட்டையை தான் எரித்து நான் சார்கோல் பவுடரை நான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அது எப்படின்றத இப்போது நம்ம பார்க்கலாம். கறி அவ்வளோ உடம்புக்கு நல்லதா? ஆமாம், ஆனால் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, ரொம்ப அளவாகவே சேர்த்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்போ நீங்கள் இந்த கறியை ரெடி பண்ணி அதை மாவில் கலந்து செய்ய போகிறீங்க போல இருக்கு, அப்படி தானே? ஆமாம், வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ் புதுசாக செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. நானும் அவளோட இருக்கேன். எப்படி தான் வரப்போகுது, இது முரட்டு சிங்கிள் தோசை அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக பேர் வச்சுருக்காங்க, ட்ரெண்டிங்காக வரப்போதான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியும். நீங்களும் இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். சிரட்டையை எரித்து ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை ரொம்ப சூடாகவே எடுத்து பண்ணிடாதீங்க. நல்ல சிரட்டையை எரிஞ்சு அது எல்லாத்தையும் அணைஞ்ச பிறகு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கறியாக போட போகிறீங்க? இவ்வளோ கறியெலாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா நம்ம ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை அரைச்சி பவுடராக கொண்டு வந்துட்டேன். கொண்டு இதை நல்ல ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. ஜல்லடை ரொம்ப நைஸான ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நைஸ் துணி இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் ஜலிச்சிக்கலாம். ஏன்னா நல்லா ஜலிச்சாதான் நமக்கு நரன்னு அந்த தோசையில் நம்ம பல்லில் படாது. இல்லாட்டி ரொம்ப நரன்னு இருக்கும். அப்போ மைதா மாவு மாதிரி நைஸாக அரைக்க சொல்கிறீங்க? ஆமாம், ரொம்ப நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு இதை நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்த்துக்கணும். எதுவுமே அளவாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. நான் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தோசை செய்ய போகிறீங்க? நான் ஒரு 3 தோசை தான் செய்ய போகிறேன். இதில் 3 தோசை செய்கிற அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 3 தோசைக்கு எவ்வளோ கறி போடணும்? நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மாவோட நல்லா கரைச்சி விட்டுருங்க. அதை அது போதுமா? 3 தோசைக்கு 3/4 ஸ்பூன்? ஆமாம், 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஆனால் உடம்புக்கு நல்லது தானே? உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இது ரேராக எப்பயாவது நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அடிக்கடி நம்ம இதை சேர்த்துக்கக்கூடாது. இதுக்கு யார் முரட்டு சிங்கிள்னு பேர் வச்சாங்க? யார் வைப்பாங்க? எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் புள்ளிங்கோ தான். புள்ளிங்க வேலை தானே அது? ஓகே. இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாதாரண தோசை மாவு தான் எடுக்கிறீங்க? ஆமாம், சாதாரண தோசை மாவு தான். ஜஸ்ட் அதில் கறி போட்டிருக்கீங்க. அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணி கரைச்சிருக்கோம், அவ்வளோதான். தோசைக்கல்லை வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசையை மெலிசாக ஊற்றி பெரட்டி போடாமல் எடுத்துக்க வேண்டியதான். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. மொறுமொறுன்னு சுடணும் அப்படி தானே? ஆமாம், நல்லா மொறுமொறுன்னு சுடணும். மொறுமொறுன்னு சுட்டு கொடுங்க, அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதுவும் புது விதமான டிஷ்ஷு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்கள் நல்லா தாராளமாக ஊற்றிக்கிட்டு நல்லா வேக விடுங்க. நெய் வாசனை அடிக்குது. நெய் தான் ஊற்றிருக்கீங்க? நான் நெய் ஊற்றிருக்கேன். ஓகே. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு தோசை. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, சீக்கிரமாக பட்டுன்னு தீஞ்சிரும். தீஞ்சாலும் நமக்கு தெரியவே தெரியாது.
தோசையும் கருப்பாக வரும். தீஞ்சிச்சா இல்லை வெந்துச்சானே நமக்கு தெரியாது. ஓ ஆமாம்ல, இது கருப்பு கலரில் இருக்கும்ல. எனக்கு இப்போ தான் பார்க்கணும் போல இருக்குது. திருப்பி பார்த்தா தான் தெரியும். இந்த லெவலில் பார்க்கும்போது ஓரளவுக்கு கருப்பு தெரியல. பட் ஆனால் பெரட்டி போடும்போது வரும்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், இது கொஞ்சம் வேகலை பாருங்கள். வேக வேக அந்த கருப்பு வந்து நமக்கு தெரியும். முக்கால்வாசி வெந்திருக்கும் போல தெரியுது. ஆமாம், இப்போ நல்லா வெந்துருச்சு. பெரட்டுங்க பார்க்கணும் போல இருக்குது. சீக்கிரம் இப்போ வந்து இந்த மாதிரி வாவ், இந்த மாதிரி அழகாக சுருட்டி விட்டுற வேண்டியதான். செம்ம ஷைனிங்காக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிடணும் சீக்கிரம். தட்டு இந்த தட்டு எடுத்துறேன். ஓகே, இந்த தட்டில் போட்டுடலாம். ஓகே ஓகே. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா? என்ன வேணால் வச்சுக்கலாம். சட்னி, சாம்பார், எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் பார்க்கறதுக்கு கருகுன தோசை மாதிரி இருக்குது. ஆனால் கருகுன மாதிரி இல்லை. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சார்கோல் தோசை, அதாவது பிளாக் தோசை, வேலண்டைன்ஸ் டே முரட்டு சிங்கிள் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.